Hello all, welcome to Study Buddy. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2 NCERT ஃபார் கிளாஸ் 10. ஸோ கிளாஸ் 10 பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாலிட்டி இருக்கு இல்லையா, அதை தான் டீகோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்டர் 1 பார்க்கணும் அப்படின்னா ஸோ அப்படியே கீழே ஒரு 4 to 5 வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சாப்டர் 1 இருக்கும், சரிங்களா. இது வந்து சாப்டர் 3, ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ உங்களுக்கு நம்மளோட பாலிட்டி டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் 2ஓட NCERT வேணும்னா இந்த முழு கோர்ஸ்க்குமே 200 rupees காஸ்ட் ஆகுது. ஸோ இதில் டோட்டலாக 8 லெசன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் பாலிட்டி கொஷின்ஸ் எப்படி டீகோட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள், சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். இந்த லெசன் வந்து ஏன் நான் பப்ளிக்கில் போடுறேன்னா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் ஃபார் UPSC அண்ட் ஃபேவரட் சிலபஸ் ஆஃப் UPSC டூ, சரிங்களா. போத் ஃபார் ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டினில் டெமோக்ரஸினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸினா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, இந்தியன் டைப் ஆஃப் டெமோக்ரஸி, ஓவராலாக வந்து டெமோக்ரஸினா என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ சாப்டர் 3 வந்து நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ட் டைவர்சிட்டி. ஸோ இட்ஸ் சாப்டர் 3. ஸோ a story from Mexico's Olympics, ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிச்சிருக்காங்க. This picture on the page depicts an important landmark in the history of civil rights movement in the United States. ஸோ இந்த பிக்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லேண்ட்மார்க் ஈவெண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். ஸோ சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். So these represent the medal ceremony of the 200-meter race in the 1968. So 1968ல 200 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கும் இல்லையா, அதில் மெடல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. held in Mexico City, சரிங்களா. So the two men standing with clenched fists upraised and heads bowed while the American national anthem was played. So கையை மேலே தூக்கியிருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர், அண்ட் கீழே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன் நேஷ்னல் ஆந்தம். உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒலிம்பிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு. ஸோ ஒருத்தவங்களோட நேஷ்னல் ஆந்தம் போடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து கீழே பார்த்துட்ருக்காங்க. while the American national anthem was played are the US athletes Tommy Smith and John Carlos அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ they are ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரிஜினலான அமெரிக்கன்ஸான்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னா இல்லை, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ். தே ஹேட் ஒன் த கோல்டு அண்ட் பிரான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டும் தேர்ட் பிளேஸும் வின் பண்ணியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ தே ரிசீவ் தேர் மெடல்ஸ் வேரிங் பிளாக் சாக்ஸ் அண்ட் நோ ஷூஸ். ஸோ பிளாக் சாக்ஸ் போட்டிருக்காங்க, ஷூஸ் கிடையாது, டு ரெப்ரசன்ட் பிளாக் பாவர்ட்டி. ஸோ அங்கே வின் பண்ணியிருக்காங்களே அது வந்து பிளாக்ஸோட பாவர்ட்டியை பற்றி, சாக்ஸ் மட்டும் இருக்குது, ஷூஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா அவங்களோட பாவர்ட்டியை வந்து போர்ட்ரே பண்ணுது. With this gesture, they try to draw the international attention to racial discrimination in the United States. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்காக போராடி மெடல் வாங்கியிருக்காங்க, அது கோல்டு பிரான்ஸும், சரிங்களா. ஸோ இவங்க வின் பண்ணியும் வந்து எங்களோட சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் கான்செப்ட் வந்து நீங்கள் யூஎஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இல்லையா, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ the black cloud and raised clenched fists were meant to symbolize black power. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த பிக்சரில் clenched fist அப்படின்னா மூடி வச்ச ஃபிஸ்ட். ஸோ அவங்க கீழே குமிஞ்சிட்டு மேலே பார்த்தது வந்து பிளாக் பவரை குறிக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் த சில்வர் மெடலிஸ்ட் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் அத்லெட். அவங்க பேர் வந்து பீட்டர் நார்மன். ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பேட்ச் ஆன் அ ஷர்ட் டியூரிங் த செரமனி டு ஷோ ஹிஸ் சப்போர்ட் டு த 2 Americans. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு தான். ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுற விதமாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் பேட்ச் வந்து குத்தியிருக்காங்க இது மெடல் வாங்கும்போது. ஸோ do you think that Carlos and Smith should have raised an internal matter of American society in an international forum? ஸோ அமெரிக்காக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். அதை வந்து ஒலிம்பிக்ஸில் இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இது ஒரு இன்டர்னல் மேட்டரை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு வரலாமான்னு. ஸோ would you say that what they did was political அப்படின்னா அந்த நாட்டில் நடக்கிற விஷயத்தை வெளியில் போர்ட்ரே பண்ணணும்னு காட்டுறது வந்து அது பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு. Why do you think Peter Norman, who was neither black nor American, joined in the gesture of protest? ஸோ ஏன் பீட்டர் நார்மன் ஆஸ்திரேலியன் அத்லெட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி
அங்கே வந்து அந்த பேட்சை குத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இஃப் யூ வேர் இன் நார்மன்ஸ் பிளேஸ் வாட் வுட் யூ டூன்னு கேட்குறாங்க. ஸோ நார்மனோட இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1954 68 வரைக்கும் நடக்கும் யூஎஸ்ஏல. ரெஃபர்ஸ் டு அ செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எய்ம்ட் அட் அபாலிஷிங் லீகல் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ். ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்திருப்பாங்களே அமெரிக்காவுக்கு, ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக நடந்த போராட்டம். ஸோ யார் நடத்துகிறாங்கன்னா லெட் பை மார்ட்டின் லூதர் ஜூனியர் கிங் ஜூனியர், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திஸ் மூமெண்ட் ப்ராக்டிஸ் நான் வயலண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ். ஸோ இங்கே காந்தி வந்து எப்படி பண்ணாரோ, சிடிஎம் லான்ச் பண்ணாரோ, அதே மாதிரி தான் அது. அகேன்ஸ்ட் ரேஷியலி டிஸ்கிரிமினேட்டரி லாஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், ஆஃப்ரோ அமெரிக்கன், பிளாக் அமெரிக்கன் or black are the terms used to refer mainly the descendants of Africans who were brought into America as slaves. ஸோ 17th to 19th century பக்கம் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய ஸ்லேவ்ஸ் தேவைப்பட்டது வேலை செய்யறதுக்கு. ஸோ அப்போ வந்து இவங்களை வந்து கொண்டு வந்தாங்க, பிளாக் மக்களை ஆஃப்ரிக்காலேருந்து. ஸோ இவங்களை வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க, பிளாக்ஸ் எது வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் பவர் நம்ம பார்த்தோம், டு சிம்பிளைஸ் பிளாக் பவர்னுங்கிற மாதிரி மேலே இருந்துச்சு. ஸோ மூமெண்ட் எமர்ஜ் இன் 1966 அண்ட் 1975 வரைக்கும் இந்த மூமெண்ட் நடந்துட்டு இருந்த பிளாக் பவர் மூமெண்ட், விச் வாஸ் அ மோர் மிலிட்டன்ட். ஸோ எப்படி இந்தியாவில் வந்து நம்மள்ட்ட வந்து மாடரேட் ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரேடிக்கல் ஃபேஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக நான் வயலண்ட்டாக சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் போனாலும் அதுக்கப்புறம் அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ மிலிட்டன்ட் ஆன்டி ரேசிஸ்ட் மூமெண்ட் வந்து வர ஆரம்பிக்குது. அட்வொகேட்டிங் ஈவன் வயலன்ஸ் இஃப் நெசசரி டு எண்ட் ரேசிசம். ஸோ ரேசிசம் எண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வயலன்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, so the International Olympic Association held Carlos and Smith guilty of violating the Olympic spirit by making a political statement. ஸோ உங்கள் நாட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்க்கு எடுத்துகிட்டு வந்தனால இது வந்து ஒரு வயலேஷனாக நாங்கள் கருதப்படுறோம், இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக்ஸ் வந்து சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷன். ஸோ அவங்க மெடல்ஸை வந்து எடுத்துட்டாங்க. அண்ட் பேக் ஹோம் தே வேர் சப்ஜெக்டட் டு லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ எங்கன்னா அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவங்கள திட்டுறாங்க, அமெரிக்காவுக்காக ஓடிட்டு அமெரிக்காவே நீங்கள் வந்து அங்கே ஈழமாக காட்டிட்டீங்களே அந்த மாதிரி. ஸோ நார்மன் டு சஃபர் ஃபார் இஸ் ஆக்ஷன் வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஆஸ்திரேலியன் டீம் ஃபார் த நெக்ஸ்ட் ஒலிம்பிக். ஸோ அடுத்து வரப்போகிற ஒலிம்பிக்கில் பீட்டர் நார்மன் பார்த்தோம் இல்லையா, அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணிக்கவே இல்லை, நீங்கள் ஓடக்கூடாதுன்ட்டாங்க. பட் தேர் ஆக்ஷன் சக்சீடட் இன் கெய்னிங் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் ஃபார் த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட். ஸோ இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இது எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் வருடம் கழிச்சு இந்த யூஎஸ்ஏ. ஸோ சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டு பற்றி மக்களுக்கு எல்லாருக்கும் உலக அளவிலே தெரிய வர ஆரம்பிச்சிது. ரீசெண்ட்லி த சாண்ட் ஜோன் pronounced as Sandhurst State University இது, of which they were former students. ஸோ இவங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா, நம்ம 2 athletes பார்த்தாங்க, ஆஃப்ரிக்கோ அமெரிக்கன், கார்லோஸும் இன்னொருத்தவங்களும் ஸ்மித்தும். ஸோ இவங்க 2 பேரும் they were students, former students of Sandhurst. ஸோ இவங்களும் ஹானர் பண்ணியிருக்காங்க, ஹானர்ட் தம் அண்ட் இன்ஸ்டால் தேர் ஸ்டாச்சு இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் இவங்க ஸ்டாச்சுஸ் வந்திருக்கு. ஸோ இனிஷியலாக வந்து எல்லோரும் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் போக போக இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தனால தே நியூ இது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்தது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு சிலையே வச்சுட்டாங்க. ஸோ வென் நார்மன் டைட் இன் 2006 நார்மன் இறந்து போயிட்டார். ஸ்மித் அண்ட் கார்லோஸ் வேர் pallbearers at his funeral. ஸோ அவங்களோட ஃபியூனரலில் முன்னே நின்று நடத்தினது வந்து ஸ்மித்தும் கார்லோஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவில் அப்படியே தலித் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ சம் தலித் குரூப்ஸ் டிசைடட் டு பார்ட்டிசிபேட் இன் த யூஎன் கான்ஃபரன்ஸ் அகேன்ஸ்ட் ரேசிசம். ஸோ தர்பன் எங்கே இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தர்பனில் 2001 தேர் வாஸ் அ கான்ஃபரன்ஸ், யூஎன் கான்ஃபரன்ஸ் அகேன்ஸ்ட் ரேசிசம். ஸோ சில பேர் வந்து தலித் குரூப்பை சார்ந்தவங்க அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சாங்க. டிமாண்டிங் த inclusion of caste the agenda of this conference. ஸோ காஸ்ட்டை பற்றி நம்ம அங்கே போய் பேசணும் அப்படிங்கிறாங்க. Here are 3 reactions to this move. ஸோ இந்த டெசிஷனுக்கு 3 கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அமன்தீப் கவுர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல். ஸோ our constitution declares caste discrimination to be illegal. If some caste discrimination continues, it is an internal matter. I am opposed to this being raised in the international forum. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே இருக்குது. இது வந்து இது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து நடக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அது ஒரு இல்லீகலான விஷயம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் மேட்டர். அதே மாதிரி ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அமெரிக்கன்ஸ்
அது கேட்டாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு சஜஷன். ஸோ அதே மாதிரி இதோட இன்டர்னல் மேட்டர் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒய்னா சோஷியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் ஒப்போஸ் டு திஸ் பிகாஸ் காஸ்ட் அண்ட் ரேஸ் ஆர் நாட் சிமிலர் டிவிஷன்ஸ். ஸோ இவங்க வந்து இதை ஒப்போஸ் பண்ணுறாங்க அவங்க போகிறத, சரிங்களா. ஏன்னா காஸ்ட் வேறு, ரேஸ். காஸ்ட் அப்படிங்கிறது இப்போது ஹிந்துவிசம்குள்ளேயே வந்து ஹிந்துவிசம் ஒரு ரிலீஜன், அதுக்குள்ளேயே நிறையா வந்து பிரிவினை இருக்குது. ஸோ அது வந்து காஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் காஸ்ட் வந்து உங்களோட அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வர்ணா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதோட கிளாஸிஃபிகேஷன் காஸ்ட் சிஸ்டமில் அப்படி தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதை பொறுத்து உங்களோட காஸ்ட்டு. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் அவங்களுக்கு பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறக்கிறப்பவே அந்த காஸ்ட் ஆகிடுவீங்க அந்த மாதிரி. ஸோ பை பர்த் அப்படிங்கிற விஷயத்தில் டிசைட் ஆகிடுது. ரேஸ் அப்படிங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கலர், யுவர் ஐடென்டிட்டி, சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் பிகாஸ் காஸ்ட் அண்ட் ரேஸ் ஆர் நாட் சிமிலர் டிவிஷன். காஸ்ட் ஏன்னா மேலே சொல்லியிருப்பாங்க, காஸ்ட்டு தான் வந்து நான் சொல்ல போகிறேன், காஸ்ட்டை பற்றி நான் அங்கே பேச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ காஸ்ட் வேறு, ரேஸ் வேறு. ஏன்னா யூஎன் கான்ஃபரன்ஸ் அகெயின்ஸ்ட் ரேசிசம்க்கு தான் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு போய் காஸ்ட்டை பற்றி அங்கே பேசுவீங்க? காஸ்ட் வேறு, ரேஸ் வேறுன்னு சொல்கிறாரு. காஸ்ட் இஸ் அ சோஷியல் டிவிஷன்ஸ். காஸ்ட் வந்து இப்போ மக்கள் இருக்காங்க அப்படின்னா சொசைட்டியல் லெவலில் நான் இந்த ஒரு ரிலிஜன் இருக்குது, ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி. ஸோ கிறிஸ்டியானிட்டி, கேத்தலிக், ப்ரொட்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. இது வந்து பிரிவினை, சோஷியல் டிவிஷன். ரேஸ் வந்து பயாலஜிக்கல் ஒன். நீங்கள் பிறக்கிறப்போ உங்கள் பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அது. ரேசிங் காஸ்ட் இன் திஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ரேசிசம் வுட் மீன் ஈக்குவேட்டிங் த டூ. ஸோ காஸ்ட்டையும் ரேசிசமையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ அதை பண்ணாதீங்கிறாங்க. அசோக் வந்து ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட். த ஆர்குமெண்ட் அபவுட் இன்டர்னல் மேட்டர் இஸ் அ வே ஆஃப் ப்ரிவென்டிங் ஓப்பன் டிஸ்கஷன் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இன்டர்னல் மேட்டரை பற்றி நம்ம வெளியில் பேசினோம் அப்படின்னா இட் இஸ் அ வே ஆஃப் ஆர்குமெண்ட் அபவுட் இன்டர்னல் மேட்டர். நம்ம இதை பேசணுமா பேசக்கூடாதான ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது பார்த்தீங்களா. இட்ஸ் அ வே ஆஃப் ப்ரிவென்டிங் ஓப்பன் டிஸ்கஷன் ஆஃப் ஒப்ரேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ எங்களை வந்து நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்களை வந்து ஒப்ரெஸ் பண்ணுறீங்க, எங்களை போட்டு வந்து டம்ப் பண்ணுறீங்க, எங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க. அண்ட் ரேஸ் இஸ் நாட் பியூர்லி பயாலஜிக்கல். ரேஸ் வந்து பியூராக பயாலஜிக்கல் இல்லைங்கிறாரு. நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் கிடையாது, ரேஸ் பியூராக கிடையாது அப்படிங்கிறாரு. இட் இஸ் ஆஸ் மச் ஆஸ் அ லீகல் இட் இஸ் ஆஸ் மச் அ லீகல் அண்ட் சோஷியாலஜிக்கல் கேட்டகரி ஆஸ் காஸ்ட். ஸோ எப்படி காஸ்ட் சிஸ்டமை வந்து நம்ம இப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இப்போ அந்த ரேசிசமையும் பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று தானே அப்படிங்கிறாரு. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் மஸ்ட் பி ரேஸ்ட் இன் திஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ ரேசிசமாக இருக்கட்டும் இல்லை காஸ்டிசமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்மளை வந்து தாக்குற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் எடுத்து பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அசோக் சொல்கிறார். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்சஸ், சிமிலாரிட்டிஸ், டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த athletes in the example above were responding to social divisions and social inequalities. ஸோ யூஎஸ்ஏல நடக்கிற அந்த சொசைட்டியல் லெவலில் நான் வந்து ரிச், புவர், நான் வந்து ஒயிட், நீ பிளாக், அதுதான் வந்து சோஷியல் டிவிஷன். அண்ட் இன்இக்வாலிட்டிஸ்னால் நான் தான் ஹை, நீ தான் லோ, அதுதான். ஸோ இதை வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் டஸ் தட் ஹேப்பன் ஒன்லி இன் சொசைட்டிஸ் விச் ஹேவ் ரேஷியல் டிவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த ரிச், புவர், பிளாக், ஒயிட் இந்த மாதிரி சில சொசைட்டிஸில் தான் நடக்குதான்னு கேட்குறாங்க. ஹேப்பன் ஒன்லி இன் சொசைட்டிஸ் விச் ஹேவ் ரேஷியல் டிவிஷன்ஸ். ஸோ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட்டு, பிளாக்கு இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் 2 chapters we have already noted some other forms of social divisions நம்ம பார்த்தோம். த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெல்ஜியமும் ஸ்ரீலங்காவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சோஷியல் டிவிஷன். ஸோ ஷோ போத் ரீஜனல் அண்ட் சோஷியல் டிவிஷன். ரீஜனல் டிவிஷன் நம்ம பார்த்தோம், இந்த ரீஜன் எனக்கு, அந்த ரீஜன் உனக்கு, அதுக்கப்புறம் நான் இந்த லாங்குவேஜ் பேசுகிறேன், நீ அந்த லாங்குவேஜ் பேசுகிற, அந்த மாதிரி. ஸோ இன் கேஸ் ஆஃப் பெல்ஜியம் we noted that people who live in different regions speak different languages. ஸோ ஒரு ரீஜனில் ஒரு லாங்குவேஜ் பேசுனாங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா we noted linguistic as well as religious differences இருந்தது. மக்கள் டிஃப்ரெண்ட், கிறிஸ்டியானிட்டி, அப்புறம் வந்து இஸ்லாமிக் மக்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் we had புத்திஸ்ட் மக்கள். ஸோ இவங்க எல்லாருமே இருந்தாங்க. So in Sri Lanka we noted linguistic as well as religious differences. The social diversity can take different forms in different societies. ஒரு சொசைட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் டைவர்சிட்டி ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா, சோஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் சோஷியல் டைவர்சிட்டி. ஸோ ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கலாம், இல்லை ரிச் அண்ட் புவர் இருக்கலாம், இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் சார்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை லிங்குவிஸ்டிக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்களாக இருப்பாங்க. இது எல்லாமே சோஷியல் டைவர்சிட்டி தான். சரிங்களா, ஸோ ஒரு இடத்துல இது வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆரிஜின்ஸ் ஆஃப் சோஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த சோஷியல் டைவர்சிட்டி ஒரு சோஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி வந்து ஒரிஜினேட் ஆச்சு, எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தீஸ் சோஷியல் டிஃப்ரென்சஸ் ஆர் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த். ஸோ என்னென்னா நம்ம பிறக்கிறப்பவே
சில சோஷியல் டிஃப்ரென்சஸ்க்கு நம்ம தள்ளப்படுறோம். நார்மலி வி டோன்ட் சூஸ் டு பிலாங் ஆர் கம்யூனிட்டி. எந்த கம்யூனிட்டி நான் பிறந்தனே வந்து நான் ஹிந்துவாக வாழ போகிறேன், நான் வந்து முஸ்லிமாக வாழ போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. வி பிலாங் டு இட் சிம்ப்ளி பிகாஸ் வி ஆர் பார்ன் இன் டு இட். நம்ம பிறந்தோம், அதனால் நம்ம அப்படி வளர்றோம். வி ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் சோஷியல் டிஃப்ரென்சஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் இன் ஆர் எவ்ரிடே லைஃப். ஸோ நீங்கள் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த சோஷியல் டிஃப்ரென்ஸ். பீப்புள் அரவுண்ட் அஸ் ஆர் மேல் ஆர் ஃபீமேல், டால் ஆர் ஷார்ட்டாக இருக்கலாம், ஸோ ஆம்பளையாக பொம்பளையாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், இல்லை குட்டையாக இருக்கலாம். ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஷன்ஸ்னால் கலர், ஸோ வெள்ளையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், மீடியம் கலராக இருக்கலாம். ஆர் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ், டிசபிலிட்டிஸ். ஸோ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ஜம்ப் பண்ணுவார், ப்ராட் ஜம்ப் பண்ணுவார், இல்லை அப்படின்னா சில பேருக்கு கால் இருக்காது, கை இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள். பட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் டிஃப்ரென்சஸ் ஆர் நாட் பேஸ்ட் ஆன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த். ஸோ இந்த மேலே பார்த்த எல்லா விஷயமும் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த்னு சொல்லிட முடியாது. இப்போ டாலும் ஷார்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ்லாம் வந்து நம்ம உருவாக்கிக்கிறது. இப்போ எனக்கு அத்லெட்டிக்ஸில் எனக்கு வந்து ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதில் போய் அதை என்னோடய திறமையை வந்து நான் டெவலப் பண்ணிப்பேன். இப்போ நான் எங்கேயாவது போய் கார் ஓட்டி விழுந்துட்டேன் அப்படின்னா என் கை கால்லாம் உடஞ்சிரும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ். எல்லாமே வந்து ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் கிடையாது. ஸோ சம் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த சாய்ஸஸ். நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் வச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள், சம் பீப்புள் ஆர் ஏத்திஸ்ட். ஸோ கடவுளை நம்ப மாட்டாங்க. தே டோன்ட் பிலீவ் இன் காட் ஆர் எனி ரிலிஜன். அண்ட் சம் பீப்புள் சூஸ் டு follow a religion other than the one in which they were born. ஸோ ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறலாம், இல்லை கிறிஸ்டியானிட்டியாக இருந்து ஹிந்துவுக்கு மாறலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் சூஸ் வாட் டு ஸ்டடி. ஸோ இப்போலாம் வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். எந்த ஆக்குபேஷன், எந்த வேலைக்கு போகணும், விச் கேம்ஸ் ஆர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் டு டேக் பார்ட் இன், எந்த கேமில் எந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆல் தீஸ் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் சோஷியல் குரூப்ஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் அவர் சாய்ஸஸ். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்போது நம்ம இப்போ ஒரு டான்ஸ் ஒரு கம்யூனிட்டி இருக்குது, சிங்கிங் கம்யூனிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் காலேஜ்லையோ இல்லை உங்களோட செக்டரில் எதுலேயும் இல்லை. ஸோ நீங்கள் போய் எதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அது உங்கள் கம்யூனிட்டி ஆயிரும். இப்போ நான் டான்ஸ் சேர்றேன்னா நீங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிடுவீங்க. சிங்கிங்கில் சேர்றோம் அப்படின்னா அங்கே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு சோஷியல் குரூப் ஒன்று க்ரியேட் ஆகுது. சரிங்களா? ஸோ எவ்ரி சோஷியல் டிஃப்ரென்ஸ் டஸ் நாட் லீட் டு சோஷியல் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி தனித்தனி குரூப்பாக நம்ம போய் சேர்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே டிவிஷனுக்கு வழிவகுக்காது அப்படிங்கிறாங்க. எவ்ரி சோஷியல் டிஃப்ரென்ஸ் டஸ் நாட் லீட் டு சோஷியல் டிவிஷன். அதுதான் விஷயம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ரிச்சாக இருக்கிறவனும் புவராக இருக்கிறவனும் 2 பேருமே வந்து இந்த டான்ஸிங் குரூப்பில் இருப்பான். ஸோ இது வந்து 2 பேரும் ஒன்றா தான் சேர்க்குது தவிர இது அவங்க 2 பேரையும் பிரித்து விடல. நான் ரிச்சு நான் புவர்னு ஒரு டிவிஷனில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கம்யூனிட்டியில் வந்து சேர்ந்துக்கும் போது ஒன்றாயிடுறாங்க. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. சோஷியல் டிஃப்ரென்சஸ் டிவைட் சிமிலர் பீப்புள் ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ இந்த சோஷியல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ரிலிஜன், எந்த கம்யூனிட்டி, இது எல்லாமே வந்து இட் வில் டிவைட் பீப்புள். பட் தே ஆல்சோ யுனைட் வெரி டிஃப்ரெண்ட் பீப்புள். நம்ம இப்போ பார்த்தோம்ல, இது ஒரு எக்ஸாம்பிள். பீப்புள் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் ஷேர் டிஃப்ரென்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் கட்டிங் அக்ராஸ் த பவுண்டரிஸ் ஆஃப் தியர் குரூப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்யூனிட்டிஸ் ஆர் லைக் ரிச் அண்ட் புவராக இருக்காங்க. ஆனால் அவங்க போய் இந்த டான்ஸிங் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே சேரும்போது ஒன்றாயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அவங்கவுங்களுக்கான டிஃப்ரென்சஸ், அவங்கவுங்களுக்கான சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டன்ஸ் அபவ் கார்லோஸ் அண்ட் ஸ்மித் வேர் சிமிலர் இன் ஒன் வே. ஸோ 2 பேருமே கார்லோஸும் ஸ்மித்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அண்ட் தஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மன் ஹூ வாஸ் ஒயிட். ஸோ நார்மன் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, இவங்க வந்து பிளாக்ஸு. பட் தே வேர் ஆல்சோ சிமிலர் இன் அதர் வேஸ். ஸோ இவங்க 2 பேருமே எப்படி கனெக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஹூ ஸ்டூட் அகேன்ஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டாக போராடுறாங்க. ஸோ இதுதான் விஷயம். லைக் நீங்கள் என்ன தான் வேறையாக சோஷியலாக டிவைட் ஆகிருந்தாலும் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் ஒன்றா வரீங்க இல்லையா? ஸோ நாட் ஆல் சோஷியல் டிஃப்ரென்சஸ் வில் டிவைட் யூ அப்படிங்கிறத சொல்ல வராங்க. It is fairly common for people belonging to the same religion to feel that they do not belong to the same community. ஸோ இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டியில் இருக்காங்க அப்படின்னா கேத்தலிக், ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து they belong to the same religion. பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா to feel that they do not belong to the same community. ஒரே கம்யூனிட்டி சார்ந்தவங்க கிடையாது. பிகாஸ் their caste or sect is very different. சரிங்களா? இவங்க 2 பேரோட ஒப்பீனியன்ஸே ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஃபார் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் டு ஹேவ் த சேம் காஸ்ட். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலிஜன், இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் நம்ம எல்லாம் தமிழ் பேசுகிறவங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை யுனைட் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. Different religions to have same caste and feel close to each other. Rich and poor person from the same family often do not keep close relation with each other. ஸோ ரிச்சோ புவரோ வந்து ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க ரிச்சாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க புவராக இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க.
for they feel they are very different. Thus we all have more than one identity and can belong to more than one social group. So thus we all have more than one identity. இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து ஹிந்துவாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஐடென்டிட்டி இந்த ஹிந்துவிசம் மட்டும் அப்படி ஒரே ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. நான் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு பிலாங் ஆகிருப்பேன். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஐ பிலாங் டு மோர் தென் ஒன் சோஷியல் குரூப். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ். ஸோ ஒரு விஷயத்துலையும் ஒரு சோஷியல் குரூப்லேயும் எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கும். இப்போ டான்ஸிங் கிளாஸ் போகிறேன், சிங்கிங் கிளாஸ் போகிறேன், அத்லெட்டிக்ஸ் போகிறேன்னா ஒரு விஷயத்துலையும் என்னோடய ஐடென்டிட்டி வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நாட் ஆல் டிவிஷன் இஸ் ரியலி அ டிவிஷன். அப்படிதான் சொல்ல வராங்க. ஸோ அபார்த்தீட்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே சின்னதாக ஒரு போயம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அபார்த்தீட் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அது என்ன அப்படிங்கிறது. ஸோ ஓவர்லேப்பிங் அண்ட் கிராஸ் கட்டிங் டிஃப்ரென்சஸ். ஓவர்லேப்பிங்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று, கிராஸ் கட்டிங்னா அந்த கட் ஆகிற டிவிஷன். சோஷியல் டிவிஷன் takes place when some social difference overlap with each other. ஸோ சோஷியல் டிவிஷன், அந்த டிவிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, takes place when some social difference overlaps with other differences. ஸோ இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ the difference between the black and white becomes a social division. ஸோ யூஎஸ்ஏல வந்து பிளாக்ஸும் ஒயிட்ஸும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அது சோஷியல் டிவிஷன் in US because the blacks tend to be poor. So blacks வந்து they were poor, homeless and discriminated. ஸோ ஆதி காலத்துலேருந்தே டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட மக்கள். In our country Dalits tend to be poor and landless. ஸோ அதே கான்செப்டே நம்ம கண்ட்ரியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தலித்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷனில் வருவாங்க. they often face discrimination and injustice. ஸோ மக்கள் வந்து அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும். இப்போ கோயிலுக்குள்ளே இன்ன வரைக்குமே இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, லைக் வென் ஐ வாஸ் அ கிட் எங்கள் நேட்டிவ்க்கு போயிருந்தோம். அப்போ போயிருக்கிறப்போ வந்து எங்களோட சொந்த ஊர்லேயே வந்து கோயிலுக்குள்ளே அவங்க விடலை. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ எம் ஸ்டடிங் ஃபார் யூபிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ வாண்ட் டு நோ என்ன தான் இது கான்செப்ட், என்ன நம்மளால் பண்ண முடியும், வாட் கேன் ஐ டூ ஃபார் த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ தே ஆர் ஸ்டில் ஃபேஸிங் த ஆப்ரேஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இன்ஜஸ்டிஸ். ஸோ சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ப்ரொடியூஸ் சோஷியல் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி அவங்கள நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேறு ஒரு மக்கள் சொல்லும்போது திஸ் வில் லீட் டு நான் பண்ணுவேன், நீ யார் அதை சொல்கிறக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் மனிதனுக்குள்ளே உருவாகும். ஸோ தட் வில் லீட் டு சோஷியல் டிவிஷன். சரிங்களா? ஸோ நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வென் ஒன் கைண்ட் ஆஃப் சோஷியல் டிஃப்ரென்ஸ் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த அதர் அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் ஃபீலிங் தட் தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ உன்னோட தாட் ப்ராசஸ் வந்து என்ன, லைக் உன்னோட விஷயங்கள், உன்னோட கோட்பாடுகள்லாம் வந்து என்னோட கோட்பாடுகளை விட ஹையராக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பிரிவினை உண்டாகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து இந்த சோஷியல் டிஃப்ரென்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இஃப் சோஷியல் டிஃப்ரென்சஸ் கிராஸ் கட் ஒன் அனதர் it is difficult to pit one group of people against another. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, மேலே வந்து அந்த ஓவர்லேப் பற்றி பேசியிருக்காங்க, இங்கே வந்து கிராஸ் கட்டிங் பற்றி பேசியிருக்காங்க. இட் மீன்ஸ் தட் குரூப்ஸ் தட் ஷேர் அ காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒன் இஷ்யூ ஆர் லைக்லி டு பி இன் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் சைடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டான்ஸிங் கிளாஸும் போகிறேன், சிங்கிங் கிளாஸும் போகிறேன். சரிங்களா? இந்த 2 கிளாஸுக்கும் போகிறேன். பட் இங்கே நான் ஒரு வேறு மாதிரி இருப்பேன், இங்கே வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தேர் இஸ் இன்னொரு செக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அத்லெட்டிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம், வி ஹாவ் சேம் ஒப்பீனியன். பட் அடுத்து என் ஃப்ரெண்டு வந்து சிங்கிங் கிளாஸ் போகிறான், நான் அத்லெட்டிக்ஸ் போகிறேன். ஸோ இங்கே வந்து வி ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க கிராஸ் கட் ஆகுன்னு. It means that groups that share a common interest on one issue are likely to be in different sides on a different issue. இப்போ நான் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறேன்னா நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஈக்குவலண்ட்டாக ஒரே ஸ்டாண்ட் எடுத்து பேசுவோம். அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்டிக்ஸ் பற்றி பேசுகிறோன்னா நானும் என் ஃப்ரெண்டும் ஆப்போசிட்டாக பேசுவோம். ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க, கிராஸ் கட் ஆகும். ஸோ கன்சிடர் த கேசஸ் ஆஃப் நார்தர்ன் அயர்லாண்ட் அண்ட் நெதர்லாண்ட்ஸ். ஸோ நார்த் அயர்லாண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் அண்டர் யூகே. சரிங்களா? சதர்ன் அயர்லாண்ட் வந்து இட்ஸ் ரிபப்ளிக். ஸோ போத் ஆர் ப்ரிடாமினென்ட்லி கிறிஸ்டியன். ஸோ நெதர்லாண்டும் நார்தர்ன் அயர்லாண்டும் கிறிஸ்டியன்ஸ் தான், பட் டிவைடட் பிட்வீன் கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸுங்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னேன். இன் நார்தர்ன் அயர்லாண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் அண்ட் ரிலிஜன் ஓவர்லேப் வித் ஈச் அதர். ஸோ எது ரெண்டும் வந்து ஓவர்லேப் ஆகி அங்கே பிரச்சனை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸும் ஹை கிளாஸ், லோ கிளாஸ் அந்த மாதிரி, அண்ட் ரிச் புவர்னு சொல்கிறாங்க, அண்ட் ரிலிஜன். இது 2 தான் பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ இஃப் யூ ஆர் கேத்தலிக் யூ ஆர் மோர் லைக்லி டு பி புவர். ஸோ ஓவர்லேப்னால் என்னென்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. இப்போ கேத்தலிக்காக இருக்கிறவங்க வந்து புவராக இருக்காங்க. ஸோ இது வந்து ஓவர்லேப் ஆகுது, வென் டயக்ராம் மாதிரி. சரிங்களா? அண்ட் யூ மே ஹேவ் சஃபர்ட் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆதி காலத்துலேருந்து டிஸ்கிரிமினேஷனுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஸோ இன் நெதர்லாண்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் அண்ட் ரிலிஜன் டென் டு
இதே நெதர்லாண்டுக்கு வந்துக்கிட்டிங்கன்னா கிளாஸும் ரிலிஜனும், கிளாஸ் நம்ம பார்த்தோம் ரிச்சாக புவராக அந்த மாதிரி, அண்ட் திருப்பி ரிலிஜன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஓவர்லேப் ஆகுது சரிங்களா, டென் டு கட் அக்ராஸ் ஈச் அதர். ஸோ கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ் ஆர் அபவுட் ஈக்குவலி லைக்ட் டு பி ரிச் அண்ட் புவர். ஸோ இங்கே நெதர்லாண்ட்ஸில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேத்தலிக்ஸும் சரி ப்ரொட்டஸ்டன்ஸும் சரி ஈக்குவலண்ட் அமௌண்ட்டாக ரிச்சும் புவரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். So the result is that Catholic and Protestants have had conflicts in Northern Ireland. So Northern Ireland Catholic-க்கும் Protestant-க்கும் பிரச்சனை இருக்குது, while they do not so in the Netherlands. ஆனால் நெதர்லாண்ட்ஸில் கேத்தலிக்ஸ்க்கும் ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கிளாஸும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஐ மீன் ரிச்சும் பூரும் கலந்து இருக்காங்க சரிங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ உங்களோட கிளாஸும் இங்கே டிட்டர்மைன் பண்ணது, உங்கள் ரிலிஜனும் இங்கே வந்து எந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வரப்போகுது, சோஷியல் டிவிஷன் வரப்போகுதுன்னு டிசைட் பண்ணும் சரிங்களா. ஸோ அதான் அந்த ஓவர்லேப்பிங் கான்செப்ட். ஸோ ஓவர்லேப்பிங் சோஷியல் டிஃப்ரென்சஸ் கிரியேட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டீப் சோஷியல் டிவிஷன்ஸ் அண்ட் டென்ஷன்ஸ். இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னு. ஸோ புவராக இருக்கிறவங்க வந்துட்டு they will be most likely to be Catholics. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸாக இவங்களுக்கு பல வருடங்களுக்கு இந்த கான்செப்ட் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு டீப்பான சோஷியல் டிவிஷனும் ஒரு டென்ஷனும் இன்னும் உருவாகிக்கிட்டே இருக்கும். கிராஸ் கட்டிங் சோஷியல் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈஸியர் டு அகாமடேட். அதே கிராஸ் கட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரே இப்போது செகண்ட் நம்ம பார்த்தது வந்து புவரும் ரிச்சும் ஈக்குவலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைக் ஈஸியாக அகாமடேட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். ஸோ சோஷியல் டிவிஷன் ஆஃப் ஒன் கைண்ட் ஆர் அனதர் எக்ஸிஸ்ட் இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ். ஸோ எந்த கண்ட்ரிலையுமே சோஷியல் டிவிஷன் இல்லையாப்பா அப்படின்லாம் இல்லை, கிடையாது. கண்டிப்பாக சோஷியல் டிவிஷன் இருக்குது. இட் டஸ் நாட் மேட்டர் வெதர் த கண்ட்ரி இஸ் ஸ்மால் ஆர் பிக். பெரிய கண்ட்ரியோ சின்ன கண்ட்ரியோ சோஷியல் டிவிஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்தியா வந்து இட்ஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி வித் மெனி கம்யூனிட்டிஸ் இருக்குது. அதே பெல்ஜியம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கண்ட்ரி, அங்கேயும் மெனி கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஈவன் தோஸ் கண்ட்ரிஸ் சச் அஸ் ஜெர்மனி அண்ட் ஸ்வீடன்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் வாஸ் ஒன்ஸ் ஹைலி ஹோமோஜினஸ். ஹோமோஜினஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறவங்க, ஏதாவது ஒரு கான்செப்ட்டில் ஒரே மாதிரி இருப்பாங்க. A society that has similar kind of people சரிங்களா, similar kind of people especially where they are no significant ethnic differences இருக்காது, are undergoing rapid change with influx of people from other parts of the world. ஸோ ஹோமோஜினஸாக இருந்த கண்ட்ரி ஒன்ஸ் இப்போ வந்து ஹோமோஜினஸ் கிடையாது, ஏன்னா மைக்ரன்ஸ் உள்ளே வராங்க. Migrants bring with them their own culture and tend to form a different social community வந்து உருவாக்குவாங்க மைக்ரன்ஸ். சரி, அவங்க கூட ஒரு கல்ச்சரை கொண்டு வருவாங்க. ஸோ in this sense most countries of the world are multicultural. ஸோ மோஸ்ட்டாக வேர்ல்டில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டி கல்ச்சரலாக தான் இருக்காங்க. மிக்ஸ்அப்பான கல்ச்சர் இருக்கும், ஒரே கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாலிடிக்ஸ் ஆஃப் சோஷியல் டிவிஷன். இதில் வந்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ஆஃப் சோஷியல் டிவிஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன் செகண்ட் வாய்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டு தி சோஷியல் டிவிஷன்ஸ் எஃபெக்ட் பாலிடிக்ஸ். இதுக்கும் நம்ம பிரிவினை இருக்குது பார்த்தீங்களா, சோஷியல் டிவிஷன்ஸ் ஆர் டிஃப்ரென்சஸ், இதுக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. why does what does politics do to these social divisions? பாலிட்டிக்ஸ்னால் இவங்களுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சோஷியல் டிவிஷனுக்கு என்ன ஆகணும். At the first sight, it would appear that the combination of politics and social division is very dangerous and explosive. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது பாலிட்டிக்ஸையும் நம்மளுக்கு ப்ரிவலண்ட்டாக இருக்கிற சோஷியல் டிவிஷன்ஸையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதா அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாகவும் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெமோக்ரஸி இன்வால்வ்ஸ் காம்படிஷன் அமாங் வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போது டெமோக்ரஸி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் டெமோக்ரஸி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நடுவில் காம்படிஷன் இருக்கும். மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் என்னமோ. ஸோ காம்படிஷன் நடக்கும். தேர் காம்படிஷன் டென்ஸ் டு டிவைட் எனி சொசைட்டி. இப்போது நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அது ஓகே. பட் இவன் இப்படி பண்ணிட்டான், ஆமாம் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு டிவைடை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ இஃப் தே ஸ்டார்ட் கம்பீட்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் எக்ஸிஸ்டிங் சோஷியல் டிவிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சோஷியல் டிவிஷனை நம்ம என்னென்னு பார்த்தோம், இந்த ரிச், இந்த புவர், அதுக்கப்புறம் இந்த பிளாக், இந்த ஒயிட், அப்புறம் இந்த கம்யூனிட்டி லைக் ஹிந்துஸ்குள்ளே வந்து வேரியஸ் செக்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ தலித்ஸை பிரித்து பார்க்குறது, வைஷ்ணவிசம், சைவிசம். ஸோ இவங்கள பிரித்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கங்கிறத அதில் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இட் கேன் மேக் சோஷியல் டிவிஷன் இன்ட்டு பொலிட்டிக்கல் டிவிஷன். இப்போ என்ன ஆகிடும்னா, ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டில் சோஷியல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் சோஷியல் டிவிஷன் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது ஆல்ரெடி இருக்கிற பிளவில் இவ்வளோ கைண்ட் ஆஃப் சோஷியல் டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் பொலிட்டிக்கல் டிவிஷன் கொண்டு வருவாங்க. பார்ட்டி 1 சார்ந்தவங்க, பார்ட்டி 2, பார்ட்டி 3 சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி.
அண்ட் லீட் டு கான்ஃப்ளிக்ட். இது வந்து அடுத்தடுத்து கான்ஃப்ளிக்ஸ், இவங்க கூட சண்டை போடுறது, இவங்க கூட சண்டை போடுறது, அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வைலன்ஸ் நடக்கும். அண்ட் ஈவன் கண்ட்ரியே வந்து பிளவுபடுத்துகிற மாதிரி ஆகும். ஸோ திஸ் ஹேஸ் ஹேப்பன் இன் மெனி கண்ட்ரிஸ். ஸோ இது நிறைய கண்ட்ரியில் நடந்திருக்கு. ரேஞ்ச் ஆஃப் அவுட்கம்ஸ், இதனால் அவுட்கம் என்னென்னு பார்ப்போம். ஸோ டேக் இன் த கேஸ் ஆஃப் நார்தர்ன் அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற ரிப்பப்ளிக் அயர்லாண்ட், மேலே இருக்கிற நார்தர்ன் அயர்லாண்ட் யூகேக்கு சார்ந்தது. சரிங்களா, யூகேவோட ஒரு பார்ட். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, த ரீஜன் ஆஃப் யுனைடெட் கிங்டம் ஹேஸ் பின் ஃபார் மெனி இயர்ஸ் த சைட் ஆஃப் அ வைலண்ட் அண்ட் பிட்டர் எத்னோபொலிட்டிக் கான்ஃப்ளிக்ட். ஸோ நார்தர்ன் அயர்லாண்டுக்கும் கீழே ரிப்பப்ளிக் அயர்லாண்டுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து யுனைடெட் கிங்டம் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து என்ன பிரச்சனைனா, அவங்களோட பாப்புலேஷன் இட் இஸ் டிவைடட் இன்டூ 2 மேஜர் செக்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. 53% வந்து நார்தர்ன் அயர்லாண்டை சார்ந்தவங்க ப்ரொட்டஸ்டன்ஸாக இருக்காங்க. 44% வந்து ரோமன் கேத்தலிக்ஸாக இருக்காங்க. கேத்தலிக்ஸ் வந்து வேர் ரெப்ரசன்டட் பை நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி. ஸோ கேத்தலிக்ஸ் நம்ம எப்படி ஐஎன்சி அந்த மாதிரிலாம் பார்ட்டிஸ் இருந்ததோ அதே மாதிரி அங்கேயும் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டிஸ் இருந்தாங்க. ஹூ டிமாண்டட் நார்தர்ன் அயர்லாண்ட் டு பி யூனிஃபைட் வித் த ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட். கீழே இருக்குது பார்த்தீங்களா ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட், அவங்க கூட நம்ம யூனிஃபை ஆகணுங்கிறாங்க. ப்ரிடாமினென்ட்லி கேத்தலிக் கண்ட்ரி. கீழே இருக்கிற ரிப்பப்ளிக் அயர்லாண்ட் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக நிறைய பேர் கேத்தலிக் சார்ந்தவங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து கீழே இருக்கிறவங்க கூட சேர்ந்துடணும் அப்படிங்கிறாங்க. த ப்ரொட்டஸ்டன்ஸ் வேர் ரெப்ரசன்டட் பை யூனியனிஸ்ட். ஸோ ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து யூனியனிஸ்ட் பார்ட்டி ஹூ வாண்டட் டு ரிமைன் வித் யூகே, நம்ம யூகே கூட இருந்துடலான்னு, விச் இஸ் ப்ரிடாமினென்ட்லி ப்ரொட்டஸ்டன்ட். ஸோ யூகேயில் ப்ரிடாமினெண்ட்டாக நிறைய பேர் யார் இருக்காங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ஸ் இருப்பாங்க. அதே வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட் கீழே இருக்க அயர்லாண்ட் கேத்தலிக்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த நார்தர்ன் அயர்லாண்டில் 2 கைண்ட் ஆஃப் மக்கள் பிரிகிறாங்க. ஒருத்தவங்க நம்ம யூகே கூட போகலாங்கிறாங்க, இன்னொருத்தவங்க நம்ம கீழே இருக்கிற ரிப்பப்ளிக் அயர்லாண்ட் கூட போகலாங்கிறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிவிலியன்ஸ், நார்மலான மக்கள், மிலிட்டன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் were killed in the fight between the யூனியனிஸ்ட்க்கும் நேஷ்னலிஸ்ட்க்கும் நடந்த சண்டையில் நிறைய பேர் செத்தாங்க. அண்ட் பிட்வீன் த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூகேக்கும் நேஷ்னலிஸ்ட்டும் நிறைய பேர் இறந்தாங்க. சரிங்களா. ஸோ இட் வாஸ் ஒன்லி இன் 1998. ஸோ எப்போ 1998 தட் த யூகே கவர்மெண்ட்டும் நேஷ்னலிஸ்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வில் கம் பேக் டு திஸ் எக்ஸாம்பிள். சரிங்களா, சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரீச்ட் அ பீஸ் ட்ரீட்டி ஆஃப்டர் விச் த லேட்டர் சஸ்பெண்டட் தே ஆர்ம்டு ஸ்ட்ரகிள். ஸோ ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்ததுக்கப்புறம் நேஷ்னலிஸ்ட் ஓகே நாங்கள் இனிமேல் ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இன் யுகஸ்லேவியா, எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். யுகஸ்லேவியா சுற்றி என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இன் யுகஸ்லேவியா த ஸ்டோரி டிட் நாட் ஹாவ் அ ஹாப்பி எண்டிங். ஸோ எப்படி நம்ம யூகேயில் வந்து நார்தர்ன் அயர்லாண்ட் பிரிஞ்சதோ யூகே கூட போனதோ ஒரு பீஸ் டீலுக்கு வந்துட்டாங்க. பட் யுகஸ்லேவியாவில் அப்படி நடக்கல. Political competition along religious and ethnic lines led to the disintegration of Yugoslavia into 6 independence country. ஸோ யுகஸ்லேவியா அப்படிங்கிறது 6 கண்ட்ரியாக வந்து மாறிடுச்சு, ஒரே கண்ட்ரியாக இருந்தது. ஏன்னா ரிலீஜியஸும் எத்தனிக் லைன்ஸ்லையும் பொலிட்டிக்கல் காம்படிஷன் உள்ளே நடந்தது. நம்ம பார்த்தோம் இல்லையா, பொலிட்டிக்கல் காம்படிஷன், சோஷியல் டிவிஷன், இன்னும் நிறையா சோஷியல் டிவிஷன் ஆக்கி கண்ட்ரியே பிரியறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ சச் எக்ஸாம்பிள்ஸ் they make different promises to different communities, looked after due representation of various communities. ஸோ இவங்களுக்கு வந்து 3% ஒதுக்கீடு தரோம், இந்த ரெசர்வேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ண வைப்பாங்க. அண்ட் மேக் பாலிசிஸ் டு redress the grievances of the disadvantaged communities. ஸோ நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கேன் அப்படின்னா, ரொம்ப காலமாக எனக்கு எஜுகேஷன் கிடைக்கல, அதுக்காக நான் போராடுவேன், அது என்னோடய க்ரீவன்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து வர போகிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் நான் இது ஒரு க்ரீவன்ஸாக வைப்பேன், எனக்கு இது தீர்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. சோஷியல் டிவிஷன்ஸ் அஃபெக்ட் ஓட்டிங் இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ். ஸோ சோஷியல் டிவிஷன்ஸ் கண்டிப்பாக வந்து ஓட்டிங்கை வந்து பாதிக்கப்படுத்தும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ்பர்சன் வந்து ஒரு காஸ்ட்டை சார்ந்தவளாக இருப்பார். ஸோ இந்த சொசைட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்ட்டில் இருக்கிறவங்க, இந்த காஸ்ட் மக்கள் இருப்பாங்களே ஓட்டிங் ஏஜில் இருக்கிறவங்க இந்த பர்சன் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ பீப்புள் ஃப்ரம் ஒன் கம்யூனிட்டி டென்ட் டு ப்ரிஃபர் சம் பார்ட்டி மோர் தென் அதர்ஸ். சரிங்களா. ஸோ இன் மெனி கண்ட்ரீஸ் தேர் ஆர் பார்ட்டிஸ் தட் ஃபோக்கஸ் ஒன்லி இன் ஒன் கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய கண்ட்ரியில் இப்போ பார்ட்டி ஒன் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி இல்லை ஸ்டேட் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன ஜாதியோ அந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறது தான். yet all this does not lead to disintegration of the country. ஸோ இப்படி இருந்தாலும் கண்ட்ரி வந்து பிளவுபடுறது இல்லை. கரெக்டுங்களா. ஏன் அப்படின்னா இதுக்கு 3 டிட்டர்மினன்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 3 factors are crucial in deciding the outcome of politics. 3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பாலிட்டிக்ஸோட அவுட்கம்மை டிசைட் பண்ணுறதுக்கு.
in basis of social division. First of all, the outcome depends on how people perceive their identity. So இப்போ நான் ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த ரிலீஜனை சார்ந்தவங்க, நான் இந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த அவுட்கம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பீப்புள் பர்சீவ் தி ஐடென்டிட்டி. எப்படி நான் என்னோடய ஐடென்டிட்டியை பார்க்குறேன், எப்படி நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் வந்து அதை தீர்மானிக்கணும். இஃப் பீப்புள் see their identities in singular and exclusive terms, it becomes very difficult. ஸோ என்னோட ஜாதி, என்னோட மதம், என்னோட மக்கள் மட்டும்தான் நான் பாதுகாப்பேன், என்னோடய ஃபேமிலி மட்டும்தான் நான் பார்த்துப்பேன், அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் இன்க்ளூசிவ் அப்படின்னா மிச்சவங்க கூட சேர்ந்து அவங்களையும் யோசித்து என்னோடய கான்செப்ட் பாலிசிஸ்குள்ளே எடுத்துகிட்டு வருது. பட் நான் என்னை பற்றி மட்டும், என்னை சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேரை பற்றி மட்டும் யோசித்தேன் அப்படின்னா நான் சிங்குலராகவும் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ்லையும் யோசிக்கிறவங்க. ஸோ கண்டிப்பாக டிஃபிகல்ட் ஆயிரும் அகாமடேட் பண்ணிக்கிறது இந்த கண்ட்ரியில். பாலிட்டிக்ஸும் சோஷியல் டிவிஷன். as long as people in Northern Ireland saw themselves as only Catholic, ஸோ நார்தர்ன் ஐலண்டில் வந்து நான் கேத்தலிக், நான் ப்ரோட்டஸ்டன்ஸ் அப்படின்னு மட்டும் பார்த்தாங்கன்னா their differences were difficult to reconcile. ஸோ கண்டிப்பாக இந்த கண்ட்ரி வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காது, பிரச்சனை போயிட்டே இருந்தது தான். It is much easier if the people see their identities are multiple and are complementary with the national identity. ஸோ நம்ம வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டு அது இல்லாமல் எனக்கு வேரியஸ் அதர் ஐடென்டிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ப்ராட் டேர்ம்ஸில் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ a majority of Belgians now feel they are as much Belgian as they are Dutch or German speaking. ஸோ ஜெர்மனும் இருக்காங்க, டச் ஸ்பீக்கிங் மக்களும் பெல்ஜியமில் இருக்காங்க. ஆனால் அவங்க பெல்ஜியனாக அவங்கள பார்க்குறாங்க, எப்படி நம்ம இந்தியனாக பார்க்குறோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வில் ப்ராஸ்பர். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் தெம் டு ஸ்டே டுகெதர். ஸோ ஒன்றாவால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் ஹவ் மோஸ்ட் பீப்புள் இன் ஆர் கண்ட்ரி see their identity. ஸோ இந்தியாலையும் அப்படி தான். they think of themselves as Indian as well as belonging to a state. ஸோ இந்தியன், we belong to தமிழ்நாடு or a language, தமிழ் பேசுகிறோம், or a group or a social or religious community. ஸோ நான் இந்த குரூப்பை சார்ந்தவங்க, இந்த சோஷியல் கம்யூனிட்டி, இந்த சோஷியல் ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒருத்தருக்குன்னு வரும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ எல்லாருக்குமே வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் இருக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ரேஸ் தியர் டிமாண்ட்ஸ் ஆஃப் எனி கம்யூனிட்டி. இன்னொரு விஷயம், ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஒரு ஐடென்டிட்டி மட்டும் முக்கியமான ஐடென்டிட்டி இல்லை, அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே சப் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்தியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சோஷியல், ரிலீஜியஸ், வேரியஸ் செக்ட், இந்த கிளாஸ், அந்த கிளாஸ், சொசைட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிளவுபட்டிருப்போம். அதை மட்டும் பார்க்காம நம்ம முழுசாக எல்லாருக்குமே வந்து இந்த கான்செப்ட் இருக்குன்னு ஒத்துக்கணும். அது ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட். செகண்ட் வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ மக்களாக நம்மளை பார்த்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸை பார்ப்போம். how political leaders raise the demands of any community. இப்போ நான் வந்து ஒரு கம்யூனிட்டி, நான் ஒரு டிமாண்டை வைக்கிறேன் அவங்களுக்கு முன்னாடி, இன்னொரு கம்யூனிட்டி அவங்களுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட் வைக்கிது. ஸோ எப்படி அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த டிமாண்டை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் ஈஸியர் டு அகாமடேட் டிமாண்ட்ஸ் தட் ஆர் வித்தின் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க்கில் ஒதுக்கீடு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது எந்த ஆர்டிக்கல்னு கீழே சொல்லுங்கள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வி ஹேவ் அ கான்செப்ட். ஸோ அது எந்த ஆர்டிக்கல்னு சொல்லுங்கள், எம்ப்ளாய்மெண்ட்க்கு ரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கிற விஷயத்துக்கு நம்ம டிமாண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும். ஓகே இருக்குது, நம்ம அதை பண்ணுவோன்னு. அண்ட் ஆர் நாட் வித் த காஸ்ட் ஆஃப் அனதர் கம்யூனிட்டி. ஸோ இன்னொரு கம்யூனிட்டியை பாதிக்கப்பட்டு நம்ம வந்து ஒரு டிமாண்டை கேட்டு அதை எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம டிமாண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதா இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? Okay, so the demand for only Sinhala was at the cost of the interest and identity of Tamil community in Sri Lanka. So உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் நம்ம இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தோம், ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். ஸோ ஸ்ரீலங்கா ஏன் வந்து அந்த பொலிட்டிக்கல் டர்மாயில் இருக்குது அப்படின்னா அங்கே தமிழ் கம்யூனிட்டி வாழ்கிறாங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் ஸ்ரீலங்காவில் அவங்க தனியாக வந்து ஒரு ரீஜன் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அங்கே இருக்கிற மக்கள் வந்து நாங்கள் பேசுகிற லாங்குவேஜ் தான் வந்து டாப்பில் இருக்கணும், அங்கே வந்து ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சின்ஹாலா ஸ்பீக்கிங் மக்களுக்கு மட்டும்தான் அதிக ப்ராமினன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு லேபேக். ஸோ இது யாரை வச்சு இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் த தமிழ் கம்யூனிட்டி பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இன் யுகஸ்லேவியா த லீடர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எத்னிக் கம்யூனிட்டிஸ் presented their demands in such a way that these could not be accommodated within a single country. ஸோ யுகஸ்லேவியாவில் என்ன பிரச்சனைனா லீடர்ஸ் ஒரு எத்தனிக் கம்யூனிட்டி ஒரு லீடர் இருக்கும். இவங்க வந்து அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட்டாக இல்லாமல் அவங்க கம்யூனிட்டிக்கு மட்டும் சார்ந்த மாதிரி சில பாலிசிஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை.
தேர்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த கவர்மெண்ட் ரியாக்ட்ஸ் டு. ஸோ செகண்ட் டிட்டர்மினன்ட் வந்து ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட் மக்களை பற்றி பார்த்தோம், செகண்ட் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ், தேர்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த கவர்மெண்ட் ரியாக்ட்ஸ் டு த டிமாண்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி நம்மளோட டிமாண்ட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, கொண்டு வராங்களா இல்லையான்னு. ஸோ ஆஸ் வி சா இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்காவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெல்ஜியம் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது. If the rulers are willing to share power and accommodate the reasonable demands of minority community, ஸோ அவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி வாழ்கிறாங்க, அவங்களோட டிமாண்ட்ஸையும் ஏற்றுக்கணும். social divisions become less threatening for the country. ஸோ கண்ட்ரி வந்து பிளவுபடாமல் இருக்கும். இந்த மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டியோட டிமாண்ட்ஸும் ஏற்று அவங்களுக்கும் ஏதாவது பண்ணி கொடுக்கணும், அவங்கள ஏலியனேட் பண்ணக்கூடாது. பட் இஃப் தே ட்ரை டு சப்ரஸ் சச் அ டிமாண்ட் இன் த நேம் ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி, ஸோ நேஷ்னல் யூனிட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்டெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு தள்ளி வச்சுட்டாங்கன்னா, த எண்ட் ரிசல்ட் இஸ் ஆஃபன் குவைட் த ஆப்போசிட். ஸோ பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், கண்ட்ரி ரெண்டாக பிறந்துடும். ஸோ சச் அட்டெம்ப்ட்ஸ் ஆர் forced integration often sow the seed of disintegration. இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இருக்கும். இது ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ்ட் இன்டெக்ரேஷன். ஒரு மைனாரிட்டி மக்கள் இருக்காங்கன்னா மெஜாரிட்டி என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்குன்னு தனியாக நாங்கள் எதுவும் டிமாண்ட், நீங்கள் கேட்குற டிமாண்ட்ஸ் எல்லாம் எங்களால் பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸ்ட் இன்டெக்ரேஷன். மிச்ச மக்களோட இவங்களையும் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து இட் வில் ஆஃபன் சோ த சீட்ஸ் ஆஃப் டிஸ்இன்டெக்ரேஷன்னா விதைக்குது, கண்ட்ரி வந்து பிரிவுபடுறதுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. So thus the assertion of social diversities in a country need not be seen as a source of danger. So இந்த social diversities இருக்குது அப்படின்னா அதை டேஞ்சராக நம்ம பார்க்கக்கூடாது. In a democracy, political expression of social division is very normal and can be healthy. இப்போ நார்மலாக ஒரு டெமோக்ரஸியில் இந்த சோஷியல் டிவிஷனை வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது அது இட்ஸ் வெரி நார்மல் தான், எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையும் இருக்கிறது. அண்ட் இட் கேன் பி ஹெல்த்தியாகவும் மாற்றலாம். திஸ் அலவுஸ் வேரியஸ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் மார்ஜினல் சோஷியல் குரூப்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தியர் grievances. ஸோ மார்ஜினலான மக்கள், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன், இவங்க எல்லாமே அவங்க க்ரீவன்சஸை கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அண்ட் கெட் த கவர்மெண்ட் டு அட்டெண்ட் டு தீஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து இதை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அதுவும் டெமோக்ரஸிக்கும் இங்கே இருக்கிற சோஷியல் டிவிஷனுக்கும் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்க்கும் ஒரு சம்மந்தம். சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் டிவிஷன்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். So expression of various kinds of social divisions in politics often result in their cancelling one another out and thus reducing their intensity. This leads to strengthening of a democracy ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மக்கள் வந்து சோஷியல் டிவிஷன் ஒரு கண்ட்ரியில் இருக்குது. சரிங்களா? மக்கள் ஒரு சோஷியல் டிவிஷனுக்குள்ளேயும் பார்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட க்ரீவன்சஸ்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து ஒன்றா பண்ணி கொடுத்து இதெல்லாம் இந்த ரூல் அவுட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷனுக்கு வந்து எஜுகேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தஸ் ரெடியூசிங் தேர் இந்த சோஷியல் டிவிஷன் அப்படிங்கிற அந்த இன்டென்சிட்டி, பீக்கில் இருக்கிற இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ திஸ் லீட்ஸ் டு ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த டெமோக்ரஸி. ஸ்லோவாக வந்து ஒரு ரொம்ப மைன்யூட்டாக ஆரம்பித்த டெமோக்ரஸி, சும்மா ஒரு சீடு மாதிரி ஆரம்பிச்சது, இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் சோஷியல் டிவிஷன் ப்ரிவலண்ட்டாக இருக்கும்போது அது ஒன்றா தீர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா டெமோக்ரஸி ஒரு நாள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக சோஷியல் டிவிஷன் இருக்கிற இடத்துல பாலிடிக்ஸ் இருந்தது அப்படின்னாலும் டெமோக்ரஸி வந்து கொஞ்சம் மேலே அப்படியே ஏறிக்கிட்டே போகும் அப்படிங்கிறாங்க, ஸ்ட்ரென்தன் ஆகும். But a positive attitude towards diversity and a willingness to accommodate it do not come about easily. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருந்தாலும் நம்ம கண்ட்ரி இவ்வளோ டைவர்ஸாக இருக்குது அண்ட் நாங்கள் வந்து அகாமடேட் பண்ணிப்போம், மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ யார் வேணாலும் அகாமடேட் பண்ணி ஒன்றா வாழுவோம் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. It does not come about easily. சரிங்களா? People who feel marginalized, so minority community, deprived, discriminated community have to fight against the injustice. ஸோ அவங்க சண்டை போட்டு தான் வாங்கணும். இப்போ விமன் வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னா எவ்வளோ காலமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. லைக் ஸ்ட்ரைக்ஸ் போகிறாங்க, எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு பேசுகிறாங்க. நிறைய விமன் தே ஆர் கம்மிங் அவுட் ஸ்லோலி. இப்போது வந்து ஆதி காலத்தில் ஒரு 2 to 3 ஜென்ரேஷன் முன்னாடி இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இப்போ ஆர்த்தடாக்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற விமன் டெஃபினட்டாக அதுக்காக போராடி இருப்பாங்க. ஸோ சச் அ ஃபைட் ஆஃபன் டேக்ஸ் த டெமோக்ராட்டிக் பார்ட். ஸோ இந்த மாதிரி சண்டை போடும்போது டெமோக்ராட்டிக் பார்ட் தான் எடுத்து சண்டை போடுவாங்க. வாய்ஸிங் தியர் டிமாண்ட்ஸ் இன் பீஸ்ஃபுல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் மேனர். கான்ஸ்டியூஷனில் நம்ம ரைட் டு ஸ்ட்ரைக் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கைகளை வைக்கலாம், க்ரீவன்சஸை வைக்கலாம். ஸோ ஆர்ம்ஸ் இல்லாமல் யூ ஷுட் ஆஸ்க் த கவர்மெண்ட். நாங்கள் ஒரு வேலை சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ்
ஸோ நான் கோஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் வந்து காந்தி கொண்டு வந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஆர்ம்ஸ் அண்ட் இம்யூனேஷன்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. வாய்ஸிங் their demands in a peaceful and constitutional manner and seeking a fair position through elections. ஸோ எலெக்ஷன்ஸில் டேக் பார்ட் பண்ணி நம்மளோட மக்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி என்னென்ன கிரீவன்ஸும் நம்ம தீர்த்து வைக்கணும். சம்டைம்ஸ் சோஷியல் டிஃப்ரென்சஸ் கேன் டேக் த ஃபார்ம் ஆஃப் அன்எக்செப்டபிள் லெவல் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி அண்ட் இன்ஜஸ்டிஸ். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இந்த சோஷியல் டிஃப்ரென்சஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டபிள் லெவலுக்கு போயிடும். ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற சோஷியல் இன்இக்வாலிட்டியும் சரி, இன்ஜஸ்டிஸும் சரி மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். தி ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் சச் இன்இக்வாலிட்டிஸ் sometimes takes the path of violence and defiance of the state part. ஸோ என்ன ஆயிடும்னா இந்த இன்இக்வாலிட்டி இன்ஜஸ்டிஸ்லாம் நடக்கும்போது மக்கள் அதுக்காக போராடுவாங்க. இப்போ ஸ்டேட்டும் வந்து ஓவராக அவங்களோட பவரை காட்டுவாங்க. ஸோ போலீஸ் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப வைலண்ட்டாக மாதிரி ரெண்டு சைடும் வைலண்ட்டாக இருப்பாங்க. However, history shows that democracy is the best way to fight for recognition and also to accommodate diversity. ஸோ இந்த டெமோக்ரஸின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி தேர் வில் பி ஃபைட். சரிங்களா. இந்த டெமோக்ரஸி என்ன பண்ணுன்னா அந்த ஃபைட்டை வந்து தீர்த்து வைக்கணும். இட்ஸ் த பெஸ்ட் வே டு ஃபைட் ஃபார் ரெக்கக்னிஷன். எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை, என்னோடய ரிலிஜனுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை, காஸ்ட்டுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை, டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக ஃபைட் பண்ணி அந்த ரெக்கக்னிஷனை வாங்கணும். அண்ட் ஆல்சோ அகாமடேட் டைவர்சிட்டி. அது இல்லாமல் டைவர்சிட்டியும் அகாமடேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்மளோட டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸியில் ஒருத்தன் தாழ்த்தப்பட்டிருக்கானா அவனுக்காக வாய்ஸ் கொடுத்து அவனுக்காக ஃபைட் பண்ணி மேலேயும் வரலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒன்றாவும் சேர்ந்து வரலாம். ஸோ அதுதான் டெமோக்ரஸிங்கிற கான்செப்ட். சரிங்களா. ஸோ நம்ம இதோட வந்து டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிற சாப்டர் வந்து முடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் சாப்டர் 3. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர், ரிலீஜன் அண்ட் காஸ்ட் சாப்டர் 4 பார்ப்போம். ஸோ இது வந்து நம்மளோட கோர்ஸில் தான் பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் டெமோ வீடியோ வில் பி தேர் ஃப்ரம் திஸ் புக் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2லேருந்து பப்ளிக்கில் ஒரே ஒரு டெமோ வீடியோ தான் போடுவேன் அடுத்த ஒரு லெசன். ஸோ உங்களுக்கு என்ன லெசன் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன் நான் பப்ளிக்கில் போட்டுட்டேன். செகண்ட் லெசன் ஐ பின் போஸ்டிங் இந்த நம்மளோட ப்ரைவேட் குரூப்பில். ஸோ உங்களுக்கு இந்த புக்கிலேருந்து ஏதாவது ஒரு லெசன் உங்களுக்கு வேணும், கஷ்டம் அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த லெசன் மட்டும் நான் டெமோ போடுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி கிவ் அ லைக் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் டூ. அண்ட் அது இல்லாமல் நம்ம டெலிகிராம், இன்ஸ்டாலெலாம் ஜாயின் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின்ஸும் போஸ்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டுருக்கு, இப்போ ஜூலை போயிட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கு வேறு எந்த குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. இந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்க்கு வந்து ₹200 மட்டும்தான். இட்ஸ் அன் ஆஃபர் ஃபார் திஸ் மந்த் அலோன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணி இந்த முழு புக்கையும் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஸோ இது இல்லாமல் பாலிட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்சஸ் போயிட்டுருக்கு ஸ்டடி படியில். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த கோர்சஸ் வேணுனாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்சிஆர்டிலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கோர்சஸ் போயிட்டுருக்கு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு ₹300. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ், பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வே எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து வீடியோஸாக வந்துடும். ஸோ அதுலேயும் எந்த டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அப்பப்பவும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ. அண்ட் சாப்டர் 4 நம்மளோட கோர்ஸில் பார்க்கலாம்.